திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் இந்து கல்லூரியில் புதுமை பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். மாணவி ஷீலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவி ஷீலா ANM பயிற்சி பள்ளியில் ANM பயிற்சி படிப்பு படித்து வருகிறார். மாணவி ஜன்னத்துல் ஃபிர்தோஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி ஜன்னத்துல் ஃபிர்தோஷ் ஆலை முகமது சல்லை பொறியியல் கல்லூரியில் BE படிப்பு படித்து வருகிறார். மாணவி தமிழ்ச்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாணவி தமிழ்ச்செல்வி தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் BA படித்து வருகிறார். மாணவி வேதவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவி வேதவல்லி தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் BCA படித்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்போம். பாண்டியராஜ், முழு விவரங்கள். தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய சார்பில் புதுமை பெண்கள் மகளிர் கல்வி உரிமை திட்டமானது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான முதற்கட்டமானது சென்னை ராயபுரத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. அந்த நிகழ்வில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்த புதுமை பெண்கள் இரண்டாம் கட்ட துவக்க விழாவானது திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தின் மூலம் பயனடையக்கூடிய மாணவிகளுக்கு அந்த மாணவிகளுக்கான அவர்களுக்கான வங்கி அட்டை மற்றும் அவர்களுக்கான அந்த பலன்களை அளித்து வரக்கூடிய நேரடி காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும். தமிழகம் முழுவதும் ஏற்கனவே 1.8 லட்சம் மாணவிகள் பயனடைய உள்ள இந்த திட்டத்தில் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி நடைபெற்று வரக்கூடிய நிகழ்ச்சியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று 78 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் இதர தனியார் உயர்களில் பயிலக்கூடிய 1473 மொத்த பயனாளிகளில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மேலும் விழா மேடையிலேயே 949 கல்லூரி மாணவிகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தினுடைய வங்கிக்கான அட்டைகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஆவடி நாசர் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிகழ்வான தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நன்றி பாண்டியராஜ், விரிவான தகவல்களை பதிவு செய்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல கல்லூரி படிக்கலாம், மாதந்தோறும் அது புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்துல இருந்து உதவித்தொகை வருது, அந்த தொகையின் மூலமாவே உன்னோட 3 ஆண்டு கல்லூரியை முடிக்கலாமான்னு சொன்னாங்க. நான் அடம் பிடிச்சி கல்லூரியில சேர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக படிச்சிருவேன். 3 வருஷமும் படிச்சு முடிச்சுட்டு என்னோட உயர்கல்விக்கும் இந்த உதவித்தொகை பயனுள்ளதா இருக்கும். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்த ஐயவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் இரண்டாம் கட்ட திட்டத்தை துவக்கி வைத்து விழாவில் பேருரையாற்ற இருக்கிறார் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் பணிவான வணக்கம். என் பேர் எம் சுல்தானா பர்வீன். நான் CM அண்ணாமலை மகளிர் கல்லூரி வெள்ளாத்தூர் ஃபர்ஸ்ட் இயர் BCom படிக்கிறேன். என்னோட +2 படிச்சு முடிச்ச உடனே என் குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால படிக்க முடியல, கல்லூரியில சேர முடியல. 1 வருஷம் நான் வீட்லயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என் வீட்டு பக்கத்துல இருக்கிற கல்லூரி போற அக்கா ஒருத்தர் சொன்னாங்க, முதலமைச்சர் ஐயா புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, அது மூலம் நீ கல்லூரி படிக்கலாம், மாசம் 1000 ரூபாய் வரும், அது கல்வி செலவுக்கு சரியா இருக்கும், அதனால கல்லூரி சேருன்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த வருஷம் கல்லூரி சேர்ந்துட்டேன். புதுமை பெண் திட்டத்தை மட்டும் நம்பிதான் நான் கல்லூரி சேர்ந்தேன். இப்போ மாதம் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் வருது. அது என் கல்வி செலவுக்கு உதவியா இருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என கல்வி புரட்சியை ஏற்படுத்தி சமூக முன்னேற்றத்தை கண்கூடாக காண வைக்கும் ஆற்றல் மிகு தலைவர். கல்வியின் துணை கொண்டு உலகை வென்றிட துடிக்கும் பெண்களுக்கு ஒரு தந்தையின் பேரன்போடு என்றும் உடனிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இவ்விழா தலைமை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள புதுமை பெண் திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட
திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு நாசர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணசாமி அவர்களே, துரை சந்திரசேகர் அவர்களே, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய முதன்மை செயலாளர் திரு சுன்சோங்கம் ஜடக் ஐஏஎஸ் அவர்களே, சமூக நலத்துறையினுடைய இயக்குநர் திருமதி ரத்னா ஐஏஎஸ் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மருத்துவர் ஆல்ஃபிஜான் வர்கீஸ் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, அரசு அதிகாரிகளே, அலுவலக பெருமக்களே, என்னுடைய பேரன்புக்குரிய புதுமை பெண்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால் 3 மகிழ்ச்சியான செய்திகளை என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய செய்திகளை அதிலே குறிப்பிட்டு ஒரு 3 செய்திகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நேற்றைய தினம் கோட்டையில நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறையின் சார்பில் புதிய பணி ஆணைகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் அப்போது எனக்கு அருகில் இருந்த டிஜிபி இடத்துல ஒரு கேள்வியை கேட்டேன். இன்றைக்கு பணி ஆணைகள் வழங்குகிறோம், ஆக அது எவ்வளவு பேருக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்டேன். அப்போது சொன்னார், 17 காவல் உதவி ஆணையாளர்களுக்கு அந்த பணி ஆணை வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொன்னார். அத்தோடு நிறுத்தாமல் அந்த 17 பேரில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொன்னார். வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 17 பேரிலே 13 பேர் பெண்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த 13 பெண்கள் என்னிடத்தில் இந்த ஆணையை பெறுவதற்காக வந்தபோது மிடுக்கோடு வந்து என்னிடத்தில் இந்த ஆணையை பெற்றுக்கொண்டு போனார்கள். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து அதே போல இன்று காலையில இந்த நிகழ்ச்சிக்காக நான் காரில் வந்து கொண்டிருந்த போது என்னோட காரில் அமர்ந்திருந்த நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். இந்த புதுமை பெண் திட்டத்தால் பெண்கள் உயர்கல்வி சேர்க்கை கடந்த ஆண்டை விட 27% அதிகமாக இருக்கிறது என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். ஆகவே இது 2வது மகிழ்ச்சி. 3வதாக ஒரு மகிழ்ச்சி நாசர் சொன்னது. அமைச்சர் நாசர் அவர்கள் காரில் வருகிற போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த கல்லூரிக்கு ஏற்கனவே நான் 33 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருப்பதாகவும், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது நான் வந்திருப்பதாகவும், இந்த கல்லூரியுடைய ஆண்டு விழாவில் பங்கேற்றதை அவர் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னார். ஆக அப்படிப்பட்ட 3 நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியோடு என்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டுதான் இப்போது
4வது முறையாக இந்த புதுமை பெண் திட்டத்தினை தொடங்கி வைக்க, 2ஆம் கட்டத்தினுடைய திட்டத்தினை தொடங்கி வைக்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பட்டாபிராம் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவரக்கண்ணன் செட்டி இந்து கல்லூரிக்கு நான் வந்திருப்பதை உள்ளபடியே பெருமையாகவே கருதி கொண்டிருக்கிறேன். எல்லா மதங்களும் உண்மை என்ற சமரச ஞானத்தை ஊட்ட தவறாதவரனும் கண்ணன் கலாசாலை போன்று எல்லா பாடசாலைகளிலும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தேசம் மறுபடி மேன்மை அடையும்னு மகாகவி பாரதியாரே கலவரக்கண்ணன் அவர்களை பற்றி போற்றி இருக்கிறார். வணிகத்தினுடைய பெரும் பகுதியை சமூக சேவைக்கு பயன்படுத்தினதுனால எல்லாரும் அவரை தர்மமூர்த்தின்னு சொன்னாங்க. கல்விய பலருக்கும் எட்டாக்கனியாக அந்த காலத்துல சிலர் மாற்றி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்திலேயே அனைவருக்கும் எழுத்தறிவு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல்வேறு இடங்கள்ல பள்ளிகளை நிறுவினார் அவர். சிந்தாதிரிப்பேட்டை, சவுகார்பேட்டை, பாரிமுனை, இந்த பட்டாபிராம் அப்படின்னு பல இடங்கள்ல அவர் பள்ளிகளை நிறுவினார். 1969ஆம் ஆண்டு அரசு நிதி உதவியோடு தொடங்கப்பட்ட கல்லூரி இது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலா ஆட்சிக்கு வந்த காலத்துல அரசு நிதி உதவியோடு தொடங்கப்பட்ட கல்லூரி இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,04,347 பேர் மாணவர்களோடு இந்த கல்லூரி செயல்படுத்தப்படுறதை பார்க்கும்போது இன்னும் அது எனக்கு பெருமையா இருக்கு. முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பேனாவால போட்ட ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த 50 ஆண்டு காலத்தில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கி இருக்குன்னு நினைக்கும் போது அளவில்லா பெருமையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த பெண் கல்விக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பே முக்கியத்துவம் தந்த தர்மமூர்த்தி கண்ணன் அவர்களது பெயரால் அமைந்த இந்த கல்லூரியில் புதுமை பெண் என்கிற திட்டத்தை சிறப்பாக நடத்துகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மிக மிக பொருத்தமாக இது அமைந்திருக்கிறது. ஒரு நாடு செழித்து தன்னிறைவுடன் திகழ வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் உள்ள மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். முக்கியமா கல்வி என்பது பெண்களுக்கு மிக மிக முக்கியம். கல்வியைத்தான் அழியா செல்வம் என்று சொன்னார் வான்புகழ் கொண்ட வள்ளுவர் பெருந்தகை அவர்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொன்னார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அத்தகைய கல்வி செல்வத்தை அனைவரும் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மத ரீதியாக, வர்த்தக ரீதியாக, சாதி ரீதியாக, இன ரீதியாக, பால் ரீதியாக வேறுபாடுகளும் தீண்டாமைகளும் கற்பிக்கப்பட்டிருந்த இந்த நிலத்தில் அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்துடைய வரலாறு என்பது ஏதோ தனித்த இயக்கத்தோட வரலாறோ தனிப்பட்ட மனிதர்களுடைய வரலாறோ கிடையாது. 2000 ஆண்டுகளா அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு இனம் சுயமரியாதை உணர்வோடு எப்படி போராடி மேலே வந்து இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்ட வரலாறு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு, அதுதான் நம்முடைய வரலாறு. அதனாலதான் அடக்குமுறை எந்த வடிவத்தில் வந்தாலும் நாம எதிர்க்கிறோம், சமத்துவம் பேசுறோம். இந்த விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக தேவை. அதிகமாக தேவைங்கிற காரணத்தால் தான் இந்த கல்வியை நாம் கற்றாக வேண்டும். அப்படித்தான் போராடி இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் கல்விதான்.
கல்வியை அனைவருக்கும் பொதுவானதாக ஆக்கக்கூடிய கடமைய நீதி கட்சி காலத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கிறதுக்காகத்தான் சமூக நீதி கருத்தியல் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் கல்வி எல்லோரையும் சென்றடையணுங்கிறது தான் நம்முடைய திராவிட இயக்கத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதுலேயும் பெண் சமூகத்தை கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை மகளிருக்காக உருவாக்கி தரப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது. அதே போல 1989ல சொத்துல பெண்களுக்கு சம உரிமை. இந்தியாவிலே முதல்ல கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்ட அந்த புரட்சி நடந்துச்சு. அதே போல அரசு பணியிடங்கள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கிற சட்டம். இன்னைக்கு பாக்குறீங்க, உள்ளாட்சி அமைப்புகளை பார்க்கிறோம், இன்னைக்கு 50% பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதற்கு மூல காரணமே கலைஞருடைய ஆட்சி காலம் தான். 33% முதலாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து 50% உருவாகி இருக்கு. ஆக மகளிருடைய உரிமைக்காக நாம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம், எவ்வளவோ போராடி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மகளிர் சொந்த காலில் நிக்கணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சுயமா அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மகளிர் சுய உதவி குழு என்கிற ஒரு அற்புதமான திட்டம். அது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் 1989-90 நம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தருமபுரியில முதலாக அந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கில் அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நானே உருவாக்கினேன். அதே போலதான் இப்போ கூட நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். முதல் கையெழுத்து எந்த கையெழுத்து தெரியுமா? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை ஏற்படுத்தி தந்த திட்டத்துக்கு தான் முதல் கையெழுத்து போட்டேன். அந்த திட்டத்தினுடைய கணக்கெடுத்து பார்த்தா இது வரைக்கும் 180 கோடி பயணங்களை பெண்கள் கட்டணம் இல்லாமல் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த வரிசையில தொடங்கப்பட்ட மகத்தான ஒரு அற்புதமான திட்டம் தான் திராவிட இயக்கத்தினுடைய பெண் சிங்கமாக இருக்கக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவருடைய பெயரால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதுமை பெண் என்கிற ஒரு திட்டம். ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் ஏன் இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு அவருடைய பெயரை வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மையார் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், படிக்க கூடாதுன்னு தடுக்கப்பட்ட பெண்களுக்காக போராடியவர். அந்த காலத்துல மூட நம்பிக்கைலாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய முன்னோர்கள் சொல்லி இருப்பாங்க, நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆக அந்த மூட நம்பிக்கை காரணமாக பெண்கள் முடக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. அப்படி முடக்கப்பட்ட பெண்களுக்கு உரிமை கதை திறந்தவர் தான் அந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் அவர்களோடு இணைந்து மகத்தான புரட்சியை நடத்தியவர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். 1938ஆம் ஆண்டு தமிழ் காக்கக்கூடிய போராட்டத்துக்கு திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் பேரணி நடந்துச்சு. அந்த பேரணியில பங்கேற்ற பெண்மணி தான் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். அதனாலதான் திராவிட இயக்கத்தினுடைய தீரர்களுக்கு விருதுகளை வழங்கினப்போ முதல் விருதாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முடிவெடுத்து யாருக்கு வழங்கினார்னு கேட்டீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுக்கு தான் அந்த முதல் விருதை வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அத்தகைய பெருமைமிகு அம்மையார் பெயரால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தியை கூட உங்களுக்கு சொல்லணும். ராமாமிர்தம் அம்மையார் பிறந்தப்போ
ரொம்ப வறுமையில் இருந்தாங்க அந்த குடும்பம். அவரை வளர்ப்பதற்கு, அந்த அம்மையாரை வளர்ப்பதற்கு அவரை பெற்றெடுத்திருக்கக்கூடிய தாய் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சிரமம் அடைந்த காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னா, தனது பிள்ளைய அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டவர் தான் ராமாமிர்த அம்மையார் அவர்கள். அப்படி 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ராமாமிர்தமுடைய பெயரால் தான் இந்த பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை நம்ம இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கோம். இந்த திட்டம் கடந்த ஆண்டே தொடங்கப்பட்டுச்சு. கடந்த மாதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி என்று தொடங்கப்பட்டுச்சு. அந்த திட்டத்தை யார் முதல்ல வந்து தொடங்கி வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்று தலைநகர் டெல்லியில குடியரசு நாள் அணிவகுப்பு நடந்துச்சு. கல்விக்கு திமுக ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், முக்கியமாக பெண்களுக்கான கல்வியில் முக்கியத்துவம் அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம்.